ஹலோ ஷோல், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கோல்டு வாட்டர் சன்னாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சன்னாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில் தண்ணியில் நீங்கள் வச்சு வளர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹாபியில் புதுசாக வரீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கம்பல்சரி பாருங்கள். சன்னா ஹாபியில் நீங்கள் வரீங்கன்னா, ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நிறைய சன்னாஸ் வந்து கோல்டு வாட்டர் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கோல்டு வாட்டரில் வச்சா தான் அதோட கலர்ஸ் வர ஆரம்பிக்கும் அண்ட் அந்த மீனும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த மீனை வந்து நீங்கள் ட்ராபிக்கல் செட்டப்லலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மீன் வந்து கலர்ஸே வராது, ரொம்ப டல்லாக இருக்கும் அண்ட் அதோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். ஸோ நம்ம இந்தியாவில் என்னென்ன கோல்டு வாட்டர் சன்னாஸ்லாம் கிடைக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷோல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது சன்னா ஸ்டுவாட்டி. சன்னா ஸ்டுவாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அது வந்து ஒரு கோல்டு வாட்டர் ஃபிஷ் தான். அதை வந்து நீங்கள் வந்து கோல்டு வாட்டரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உடம்புலலாம் நல்லாவே ப்ளூ கலரை நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலர் தெரியும். சூப்பராக இருக்கும் அந்த மீனை வந்து பார்க்கும்போது. பட் அதை வந்து நம்ம நார்மலாக வைக்கும்போது அந்த பாடியில் அந்த மெட்டாலிக் ப்ளூவே தெரியாது. அது வந்து அதோட ஃபின்ஸில் இருக்க ப்ளூ மட்டும்தான் தெரியும். அண்ட் அந்த பாடி வந்து கொஞ்சம் கோல்டன் கலர், அது மட்டும்தான் தெரியும். பட் இது வந்து ஒரு கோல்டு வாட்டர் ஃபிஷ் தான். இதோட நேட்டிவ் ஹேபிட்டேட் வந்து பார்த்திங்கன்னா அசாம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேட்டிவ் ஹேபிட்டேட்டில் வாட்டர் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு கோல்டாக இருக்குன்னா 15லேருந்து 18 செல்சியஸ் வரைக்கும் கோல்டாக இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டு வாட்டரில் இந்த மீன் இருக்குன்றத. ஸோ இது வந்து கோல்டு வாட்டர்லேயும் இருக்கும், அதே சமயம் இது வந்து வார்ம் வாட்டர்லேயும் இருக்கும். ஸோ 28 செல்சியஸு அந்த மாதிரி. இதால் 30 செல்சியஸ் வரைக்கும் டோலரேட் பண்ண முடியும். பட் லாங் பீரியடில் நம்மளால் 30 செல்சியஸில் வச்சுக்க முடியாது. 30 செல்சியஸ் வரைக்கும் டோலரேட் பண்ண முடியும். ஸோ சன்னா ஸ்டுவாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அது வந்து நல்ல ப்ளூவாக தான் இருக்கணும். பட் நம்மக்கிட்ட இருக்கும்போது ஃபின்ஸில் மட்டும்தான் ப்ளூ கலர் இருக்கும். அண்ட் ஷோல் ஸ்டுவாட்டிக்கு ஐடில் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கனாலே அது வந்து 22லேருந்து 26 அதுக்குள்ளே நீங்கள் வைக்கிறது தான். அதுதான் வந்து ஒரு ஐடில் டெம்பரேச்சர். என்ன கேட்டிங்கன்னா 25 அது கரெக்டாக இருக்கும் இந்த மீனுக்கு. பட் 25 நம்ம சென்னை கிளைமேட்டில் வைக்க முடியாது. நம்ம வந்து வச்சாலே 28 அந்த மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் கூட ஓகே தான். பட் 30 அபோவ் ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது சன்னா பெல்ஹேரி. ஸோ சன்னா பெல்ஹேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு வாட்டர் சன்னான்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து 28 செல்சியஸ் வரைக்கும் நம்ம கூட வச்சுக்கலாம். பட்டு ரொம்ப லாங் டேர்முக்கு வச்சுக்க முடியாது. நீங்கள் கொஞ்ச நாள் எப்படின்னா கொஞ்சம் மாதங்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த மீனோட ஐடில் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கனாலே 22லேருந்து 25. ஸோ அதுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 24, 25 அதுக்கு அந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சுட்டு இந்த மீனை வச்சுக்கலாம். ஸோ இந்த மீன் வந்து ஒரு கோல்டு வாட்டர் ஃபிஷ் தான். பட் இது வந்து நிறைய பேர் வாங்கி வளர்க்குறீங்க. பட் 28 இதால் வந்து சர்வை பண்ண முடியும். பட் 28க்கு மேலே போயிட்டிங்கன்னா இந்த மீனுக்கு ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? பட் நல்ல ஒரு மீன் இது. நல்ல ஒரு குட்டியாக நல்ல ஒரு மல்டி கலர் இருக்கக்கூடிய ஒரு மீன் இது. ஒரு ட்ராஃப் வெரைட்டி தான். சூப்பராக இருக்கும். யாரும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் 28 கீழே மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது, ஓகேங்களா? அட்லீஸ்ட் 26 பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது சன்னா அரிஸ்டோனி ரெட் மொசாய்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேகாலயாவில் பார்க்கக்கூடிய மீன் தான். ஸோ அங்கே வந்து நல்லா சில் கிளைமேட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மீனும் சில் கிளைமேட் தான் வேணும். ஸோ இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக பார்க்கணுன்னா அந்த மீனை நீங்கள் வந்து 25 செல்சியஸ்க்கு மேலே வைக்கக்கூடாது. 25 தான் கரெக்டான டெம்பரேச்சர் இந்த மீனுக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வச்சிங்கன்னா அதுக்கிட்ட ப்ளூ கலரே தெரியாது. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பேலாக இருக்கும் கலரே இல்லாமல். அண்டு வார்ம் வாட்டரில் வச்சிங்கன்னா இச்சிங் ப்ராப்ளமு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து இந்த மீன் வந்து இறந்துடும். அண்ட் இதோட லைஃப் ஸ்பேனும் கம்மியாகும். ஸோ அதனால் வந்து சில்லர் இருக்குன்னா மட்டும் இந்த மீனை சூஸ் பண்ணுங்கள். அப்படி ஏசி ரூமில் போட்டு இந்த மீனை வைக்கிறீங்கன்னா ஏசி 24 மணி நேரம் அடித்து நவுத்துற மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ். நேட்டிவ் டு இந்தியா தான். இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஃபிஷ்ஷுமே இந்தியன் நேட்டிவ் ஃபிஷ் தான். ஸோ வாங்க நீ அடுத்த மீன் என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது சன்னா பேரடெலிஸ். ஸோ இது வந்து மெஹாலியன் லெப்பர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டுவாட்டிக் இருக்கிற மாதிரியே பாடியில் அண்ட் ஃபேஸ்லலாம் கொஞ்சம் ஸ்பாட்ஸ் இருக்கும். அண்ட் இதுவும் வந்து ஒரு ஃபுல் ப்ளூ சன்னா தான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனுமே சில்லர் கம்பல்சரி வேணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சேம் சன்னா அரிஸ்டோனியை நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, ரெட் மொசைக், அதே மாதிரியான வாட்டர் டெம்பரேச்சர் தான் இதுக்கு வைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ 25 அபவ் இந்த மீனுக்கு செட்டே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மீனை வளர்க்குறீங்கன்னா சேம் அதே வாட்டர் டெம்பரேச்சர் தான் வச்சுக்கணும்.
அண்ட் இதை வந்து மெஹாலியன் லெப்பர்டுன்னு கூப்பிடும் போதே தெரியும் இது எங்கேருந்து வருதுன்றது. ஸோ இதுவும் நம்ம இந்தியன் நேட்டிவ் ஃபிஷ் தான். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ். ஸோ பார்க்க கொஞ்சம் சன்னா ஸ்டுவார்ட்டி மாதிரியே உடம்புல புள்ளியோடு இருந்தாலுமே இதோட ஃபேஸ் வரைக்கும் புள்ளி இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ட்ராப் வெரைட்டி தான். ஸோ ரொம்ப பெருசாலாம் வராது, ஒரு 1 ஃபீட்டுக்குள்ளே தான் வளருமே. ஸோ யாரும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கம்பல்சரி சில்லர் வேணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்கி நம்ம அடுத்த மீன் என்னன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 5th பிளேஸில் இருக்கிறது சன்னா பிப்லி. ஸோ சன்னா பிப்லி வந்து பார்த்திங்கன்னா மெஹாலியன் லெப்பர்ட் மாதிரியே இருக்கும் பார்க்க. பட் இதுக்கு கொஞ்சம் ஸ்பாட்ஸ் வைஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இதுக்கிட்ட வந்து ஸ்பாட்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மெஹாலியன் லெப்பர்டோட கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா, பார்க்குற வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அதுங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி இருக்குது, அதை வச்சு தான் சொல்கிறேன். அண்டு ஸ்பாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுக்கு. ஸோ ஷோல் இந்த மீன்களும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி சில்லர் வேணும். ஸோ 25 அபவ் டேங்க் டெம்பரேச்சர் மேலே இந்த மீனுக்கு போயிடக்கூடாது. அண்ட் இதோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அசாம், சேம் இந்தியா தான். ஸோ இந்தியன் தான் நேட்டிவ் சன்னா இது. ஸோ நல்ல ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு மீன் இது. இதை வந்து த ட்ரூ ப்ளூ சன்னான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மீன் இது. இது நல்ல ஒரு ஃபுல் ப்ளூலாம் காட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும் இந்த மீன். நல்லா டார்க் அண்ட் ப்ளூவில் இருக்கும். ஸோ ரெட் மொசாய்க்கே அதுக்கிட்ட வந்து தோற்று போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு மீன் இது. 6th பிளேஸில் இருக்கிறது சன்னா ஆர்என்டி பெட்ரகொலாரிசிஸ். ஸோ தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஷோல் சேம், இதுவும் நேட்டிவ் டு இந்தியா தான். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷுங்க இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்னா கஞ்சுவாவோட ரிலேட்டிவ். ஓகேங்களா, பட் ஃபுல் ப்ளூ அட்டகாசமாக இருக்கும் பார்க்கும்போது. சன்னா கஞ்சுவாவில் கொஞ்சம் சைஸ் பெருசாக அண்ட் நல்லா ஃபுல் ப்ளூவாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த வேரியண்ட், அப்படி இருக்கும் அந்த மீன் பார்க்க. அண்ட் இதை வந்து ஆரஞ்சு ஃபின்டு ஸ்னேக்கடுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மீன் இந்தியாவில் எந்த பகுதியில் காணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா மிசோரமில் இந்த மீனை வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட மயாமர் பார்டருக்கு பாருங்கள், அங்கே இருக்குது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீன் இது. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்து கோல்டு வாட்டர் ஃபிஷ்ஷு சொல்லிட்டேன். 24க்கு மேலே தாண்டக்கூடாது இந்த மீனோட வாட்டர் டெம்பரேச்சர். 25 வச்சுக்கலாம், 24 மேலே தாண்டக்கூடாது, மை ரெக்கமெண்டேஷன். ஸோ வாங்க இனி அடுத்த மீன் என்னன்றதை பார்க்கலாம். 2nd பிளேஸில் இருக்கிறது சன்னா ஸ்டிக்கோட்ஸ். ஸோ அனதர் ரேரஸ்ட் சன்னா ஸ்பீஷியஸ் இன் இந்தியா அண்ட் அக்ரி ஹாபிலையும். ஓகேங்களா, ஸோ சன்னா ஸ்டிக்கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு வாட்டர் சன்னா அண்டு நேட்டிவ் டு மிசோரம், இந்தியா தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சன்னா பல்ச்சரா மாதிரியே இருக்குது ப்ரோ அப்படின்னு தோணும் உங்களுக்கு. எஸ், பார்க்க சன்னா பல்ச்சரா மாதிரியே இருக்கும். பட் ஒரு மினியேச்சர் பல்ச்சரான்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மீனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 to 7.5 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு தான் சைஸ் வரும். அதுக்கு மேலே இந்த மீன் போகாது. ஒரு மீடியம் சைஸ் சன்னா தான். ஆக்சுவலி அது ட்ராஃப் கேட்டகரி தான், பட் அது மீடியம் சைஸ் கேட்டகரியில் தான் சேர்ப்பாங்க. அந்த சைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் ட்ராஃப் வெரைட்டியில் சேர்ப்பாங்க. பட் லிட்டரலி வந்து ஒரு சின்ன சைஸ் சன்னா தான். ஆக்சுவலி இந்த மீனோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 24 செல்சியஸ். பட் இந்த மீனை வந்து 28 செல்சியஸில் வச்சு கூட இந்த மீனை வளர்க்குறாங்க. ஸோ சில அக்ரியம் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 28 செல்சியஸில் கூட இந்த மீனை வந்து நல்லபடியாக வச்சு வளர்த்திருக்கேன்றலாம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் இது எவ்வளோ நாள் நம்மக்கிட்ட கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சரில் இருக்குன்றது. 8th பிளேஸில் இருக்கிறது கொபால்ட் ப்ளூ. ஸோ கொபால்ட் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு மீன் இது. ஏன்னா இந்த மீன் வந்து கோல்டு வாட்டர்னாலுமே நான் இருந்துப்பேன், அதே சமயம் ட்ராபிக்கல் வாட்டராக இருந்தாலுமே நான் இருந்துப்பேன்றது தான். ஸோ இந்த மீன் வந்து ஒரு அன்ரேட்டடான ஒரு ஃபிஷ் தான். பட் நீங்கள் வந்து கோல்டு வாட்டரில் இந்த மீனை வச்சிங்கன்னா அதோடய ஃபின்ஸு வேறு லெவலில் ப்ளூ தெரியும். பட் நம்ம வந்து அதை கோல்டு வாட்டரில் வைக்கலன்னா அது வந்து ஃபின் ப்ளூவாலாம் இருக்காது, பேலான கலர்ஸில் தான் இருக்கும். ஸோ வந்து அது பாடியும் கொஞ்சம் பேலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மீன் வந்து கோல்டு வாட்டரில் இருக்கும்போது வேறு கலரில் இருக்கும். அண்டு நீங்கள் கொஞ்சம் ட்ராபிக்கல் மாதிரி வைக்கிறீங்கன்னா ஒரு 28 அந்த மாதிரி டெம்பரேச்சர்லாம் வைக்கிறீங்கன்னா அதோட கலர்ஸ் பேல் ஆகும். ஸோ கோல்டு வாட்டரில் வச்சா தான் அதோட கலர்ஸ் நல்லா கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ அதுக்கு டேங்க் செட்டப்பும் அதுக்கப்புறம் மெயின். ஸோ சூப்பரான ஒரு மீன் இது. ஸோ யாரும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட பழக தான் டைம் ஆகும். ஒன்ஸ் பழகிச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கோல்டு வாட்டர் சன்னாஸை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரி கோல்டு வாட்டர்ஸ் வெரைட்டிஸை சூஸ் பண்ணலான்றதும் உங்களுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். அண்ட் ஷோல் இதில் கோல்டன் கோப்ரா, ஆண்ட்ரூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூஸால் வந்து 28 வரைக்கும் இருக்க முடியும். பட் கோல்டன் கோப்ராவில் 28 வரைக்கும் இருக்க முடியாது. அதுக்கு வந்து 26 தான் கரெக்டாக இருக்கும் கோல்டன் கோப்ராக்கே. அண்ட் நீங்கள் வந்து சன்னாவோட ஃபுல் பொட்டேஷன் கலரை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டேங்க் செட்டப்பும் அண்ட் அதுக்கான வாட்டர் பராமீட்டர்ஸும் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சன்னாஸோட ஃபுல் பொட்டேஷன் கலர்ஸை பார்க்கலாம். ஸோ see you next video. Like, share, subscribe. Bye bye.